ஆல்வேஸ் வெல்கம். நான் உங்கள் ஸ்டார். அப்புறம் இது நம்ம ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட்கான 10th பார்ட் தான்டா. ஸோ நான் 10வது பார்ட் கொண்டு வந்துட்டேன். யோசிச்சு பாருங்களேன், எனக்கே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஆனால் நான் அந்த எபிசோட் இந்த எஃப்எஃப்பை வந்து நான் எப்போ முடிக்க போகிறேன்றது எனக்கு தெரிலடா. மேபி ஒரு 15 அல்லது ஒரு 20 பார்ட்குள்ளே முடிச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. பேசிக்காக அந்த எஃப்எஃப் கொண்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 10 பார்ட்டில் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன். 15 ஆச்சு. ஸோ ஓகே, 15 பார்ட்டில் முடிச்சிடணுங்கிற நினப்பில் இருந்தேன். பட் இப்போ எனக்கே ஒரு டவுட் வருது, ஒரு வேளை 15 பார்ட்டில் முடிச்சிருவோமா அப்படின்னு. ஸோ சம்திங் நான் முடிஞ்ச அளவுக்கு 15 பார்ட்டில் முடிக்க ட்ரை பண்ணுறேன். அதை மீறி போச்சுன்னா ஒரு 20 பார்ட்டில் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓகேடா, வாங்க ஸ்டோரியில் வந்து ப்ளா 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 ப்ளான்னா பேசேன்டா. நான் வந்து பேசிக்காக டிஸ்க்ளைமர் வந்து இப்போ கொடுக்குறேன். ஓகேவா? ஷோ பண்ணுறேன். டிஸ்க்ளைமரை பார்த்து படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேனா தாராளமாக ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸோ இப்போ டிஸ்க்ளைமர் ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்க. இல்லை சம்திங் எனக்கு வந்து எதுவுமே கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க, பிரச்சனையே இல்லை. ஸோ ஓகேவா? ஸோ ஓகேடா, வாங்க ப்ளா ப்ளா ப்ளான்னு பேச வேணாம், ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போடலாமா? அப்புறம் இன்னொரு குட்டி விஷயம்டா, இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்க்காதவங்க இதுக்கு முந்தின எபிசோடை பார்த்துட்டுக்குள்ளே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி லைன் புரியும். ஸோ ஓகேடா, வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போடலாம். இப்போ அடே ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன் தான்டா. சொல்லப்போனால் 2 பர்சன்ஸ் தான். லைக் ஒரு அந்த அவுட்ஃபிட்டோட ஃபேஸ்லாம் அந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு அந்த ரூம் வாசலுக்கு வெளியே நின்று டோரை நாக் பண்ணிகிட்ருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேவும் என்ஒயும் தான். ஸோ அது உங்களுக்கே தெரியும். அவங்க தான் பொறுமையாக இப்போ டோரை நாக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு மார்னிங் டைம் தான். ஸோ அந்த டோரை நாக் பண்ணவும் நம்ம ஒய்டி தான் இப்போ பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு 2 பேருமே பார்க்குறாரு. ஸோ ஒய்டியுமே கிளம்பியிருக்காரு, சம்திங் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி. ஒய்டியுமே இப்போ கிளம்பி ரெடியாகி தான் இருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஜேவும் என்ஒயும் தான் ஒரு மாதிரி ஒய்டியை பார்த்துட்டு, சார் அதை ஜின் வரலையா அப்படின்ற மாதிரி நம்ம என்ஒய் தான் நம்ம ஒய்டிட்ட கேட்க, ஒய்டி ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பேசிக்காக ஜின்னும் அங்கே தான் நிற்கிறாரு ஒய்டிக்கு பின்னாடி. ஸோ இப்போ 2 பேருமே அப்படியே கிளம்பி ரெடியாகி தான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வெளியே போகணும் இல்லையா? ஸோ ஹனிமூனுக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டு ஒவ்வொரு ஆளாக தான் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் ரெடியாகி இருக்கிறாங்க. இங்கே நம்ம என்ஒய் அண்ட் ஜே இதான் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஒய்டி. இவனுவ சும்மாவே எதனாலும் ஏடா குணமாக பண்ணுவானா, இதில் வேறு பிளான் போட்டுலாம் வந்திருக்கானுவா. ஆனால் என்ன ஒன்று, பண்ணுறதை உருப்படியாக பண்ணால் சரிதான், நல்லது நடந்தால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவரே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஜேவியும் என்ஒயும் பார்த்து. ஸோ இப்போ ஜேவும் என்ஒயும் தான், சார் நீங்கள் 2 பேருமே ஜாக்கெட் சம்திங் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா பேசிக்காக இங்கே ஒரே பனி பொழியுது, வேறு வெளியே ஸ்னோவாக இருக்குது. ஸோ நம்ம வெளியே ஸ்னோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் போகிறோம், அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு குளிரும், ஜாக்கெட் ஏதாவது எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே டக்குன்னு நம்ம ஜேதா என்ஒய் கால்லேயே ஒன்று மிதிக்கிறாரு. அம்மா அப்படின்ற மாதிரி சத்தத்தோட லைக் திரும்பி அப்படியே ஜேவை பார்க்க, ஜே ஒரு மாதிரி முறைச்சிட்டு நிற்கிறாரு. டக்குன்னு ஜேதா இப்போ அப்படியே திரும்பி, எஸ்கியூஸ் மீ சார், ஒரு 2 நிமிஷம் இப்போ வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம என்ஒயோட ஹேண்டை தான் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாரு. என்ன நினச்சிட்ருக்கீங்க சார்? உங்கள் பாட்டுக்கு ஏதோ சொல்லிகிட்ருக்கீங்க, ஜாக்கெட் எடுத்துகிட்டு வாங்கண்ணா. உங்களுக்கு மண்டையில் கொஞ்சமாவது மூளை இருக்கா? படிச்சிருக்கீங்களே, மசாலா இருக்கா? 2 பேரும் ஜாக்கெட் போட்டு வர சொல்கிறீங்க. என்ன சார் நீங்கள் ஒரு படம் கூட ஒரு பிள்ளையாக பார்த்ததில்ல? வெளியே வேறு பனி பொழியுது, நல்ல கிளைமேட், ஜில்லுன்னு இருக்குது. அவங்க 2 பேரையும் ஜாக்கெட் இல்லாமல் கூப்பிட்டு போனால் 2 பேருக்கும் குளிரும் இல்லையா? அங்கே சம்திங் ஏதாவது ஏதாவது நடக்கும் இல்லையா? கொஞ்சம் கூட உங்களுக்கு சென்ஸே இல்லையா சார்? உங்கள் பாட்டுக்கு ஜாக்கெட் போட்டு வாங்கன்னு ஜாக்கெட் இல்லாதவங்களையும் ஜாக்கெட் போட்டு அனுப்புகிறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஜேதா ஒரு மாதிரி என்ஒயை பிடிச்சி கத்திகிட்ருக்காரு. ஸோ இங்கே என்ஒய் தான் ஒரு மாதிரி ஜேவை பார்த்துட்ருக்காரு. போதும் நிறுத்த, என்ன விட்டா ஓவராக போகிற? நான் உனக்கு சார் தெரியுதா, உன்னோட ப்ரொஃபஸர், மரியாதையோட பேச, வாய் உடைச்சிருவேன் அப்படின்றாதீங்க நம்ம என்ஒய்னா. நான் ஜேதான் டக்குன்னு, சாரி சார், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், நல்லா பட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரிட்டன் நம்ம ஜேவை என்ஒய் கூப்பிட்டு வந்துட்டேன். அப்படியே நிற்க நம்ம
என்னோட ஜின் மட்டும் ஒரு ஜாக்கெட் எடுத்து கையில் வச்சுருக்காரு. பேசிக்காக அவர் போடலை. ஸோ ஒய்டி கிட்ட ஜாக்கெட் கிடையாது. அவரும் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கல. சரி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒய்டியும் ஜின்னும் இப்போ வெளியே வராங்க. ஸோ அந்த ரூம்லேருந்து. ஸோ மற்ற மெம்பர்ஸ் எல்லாரும் ரூமில் தான் இருக்காங்க. அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. சொல்லப்போனால் இந்த பேப்பர் கரெக்ஷன்ஸோ அந்த மாதிரி ஒர்க்குக்கு தேவையானதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜின்னுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரு மாதிரி மூஞ்சை தூக்கி வச்சுட்டு தான் வந்துட்டுருக்காரு. உண்மையை சொல்லணும்னா யார்கிட்டையும் எதுவுமே பேசிக்கல. ஸோ அவர் பாட்டுக்கு வந்துட்டுருக்காரு. இங்கே அப்படியே நம்ம ஒய்டி தான் ஜின்னுக்கு பின்னாடி நடந்து போன மாதிரி நடந்து வந்துட்டுருக்காரு. பேசிக்காக ஜின்னை மட்டுமே பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு ஒய்டி. எதுவும் அந்த அளவுக்கு ஜின் போகிற ஜின்னை தான் பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு நம்ம ஒய்டி. இங்கே அப்படியே நம்ம ஜேவும் என்ஒயும் தான் ஒருத்தர் மாறி பார்த்துட்டு அப்படியே ஒய்டி பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஜே அப்படியே பெருமையாக ஒய்டியோட ஹேண்ட்ஸை பிடிச்சி பார்த்தா ஒய்டியும் என்னன்ற மாதிரி திரும்பி பார்க்குறாரு. ஜே தான் அப்படியே நம்ம ஒய்டியை பார்த்தா, என்னடா ஏதாவது பிளான் வச்சுருக்கியா? ஜின்ட்ட எப்படி பேச போகிற? அவர்கிட்ட அருணாவை பற்றி கேட்கலான்னு ஐடியா இருக்கா உனக்கு? தெரியலையேடா ஜி. இங்கே என்ன நினச்சிட்ருக்கா? தெரியலையடா ஜேன்றா. அப்போ எப்படா தெரிஞ்சுக்குவ? இங்கே பாருடா ஒய்டி, நீயும் பேசாமல் இருந்து அவரும் பேசாமல் இருந்து ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஸோ நீ என்ன பண்ணணும்னா அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணுறா. கண்டிப்பாக நீ பேசுனா அவர் ரிப்ளை கொடுப்பார்ல, கொடுக்கணும் எப்படியும். ஸோ நீ அவர்கிட்ட பேசு கொஞ்சம் கொஞ்சமாக. நாங்கள் அவங்கள அந்த பிளேஸ்க்கு விட்டுட்டு அப்புறம் ஒரு சின்ன ஒர்க் இருக்கா, நானும் என்னையோ அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் நீயும் ஜின்னும் அந்த பிளேஸில் இருங்க, சரியா? அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே நம்ம ஒய்டி தான் ஒரு மாதிரி பின்னாடி இருக்கிற என்ஒயையும் பார்த்துட்டு அப்படியே திரும்பி ஜேவை பார்த்துட்டு, எனக்கு என்னமோ ஜே நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி இல்லை, உனக்கு செட் பண்ண வந்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ஒயை பார்த்து கேட்க இங்கே நம்ம ஜே தான் ஒரு மாதிரி டக்குன்னு நம்ம ஒய்டி வாயை மூடுறாரு. நம்ம என்ஒய் அது சரியாக காதில் வைங்கள. ஸோ அவர் தான் என்ன ஒய்டி சொல்கிறா புரியல. அது ஒன்றும் இல்லை என்ஒய், அவன் ஏதோ சும்மா வளரிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜே தான், ஏன்டா நல்லா இருக்குது எனக்கு பொறுக்கலையா? சும்மா இருண்டா, அதெல்லாம் இல்லை, உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் வந்தேன் சரியா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜே ஒரு பக்கம் பேசிகிட்ருக்க. சரிடா சரி, நான் ஒன்றும் சொல்ல, போ என்ன ஒர்க்கோ பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இங்கே அப்படியே நம்ம ஜின் தான், என்னாச்சு யாரும் வரலையா என்ன பண்ணுறீங்க இன்னும் அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு நம்ம என்ஒய் அண்ட் ஜேவும் அதே முன்னாடி நடக்குது. வாங்க சார் நான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜே தான் இப்போ அப்படியே ஜின்னுக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு. ஸோ ஜின் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஒய்டி ரொம்ப தூரமாக வந்துட்டுருக்கா, ஐ மீன் வரலை, நின்றுட்டுருக்காரு. ஜின்னை விட்டு ரொம்ப கொஞ்சம் கேப் விட்டு பின்னாடி நின்றுட்டுருக்கா. என்ன உனக்கு மட்டும் என்ன தனியாக சொல்லணுமா, வரலையா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இதை வந்துட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நம்ம ஒய்டி தான் ஒரு மாதிரி கொடுக்கணும்னு ஜின் பின்னாடி ஓடுறாரு. அப்படியே லைக் அந்த ஹோட்டலில் விட்டுலாம் வெளியே வந்துட்டாங்கடா. ஸோ ஒரு மாதிரி இந்த பனிக்குள்ளே தான் நடந்து போயிட்டுருக்காங்க. சொல்லப்போனால் நம்மளோட என்ஒய் அப்புறம் நம்ம ஜேவும் முன்னாடி போயிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ஒய்க்கும் ஜேக்கும் பின்னாடி நடந்து வந்த மாதிரி நம்ம ஜின் தான் அண்ட் நம்ம ஒய்டி 2 பேரும் வந்துட்டுருக்க. நம்ம ஜின் அவரோட 2 ஹேண்டையும் அப்படியே பேக்கெட்டுக்குள்ளே விட்ட மாதிரி அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி கீழே பார்த்து நடந்து வந்துட்டுருக்காரு. நம்ம ஒய்டி தான் ஒரு மாதிரி அப்பப்போ ஜின்னையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கீழே பார்த்துட்டுன்ற மாதிரி மாறி மாறி பார்த்து நடந்து வந்துட்டுருக்காரு ஜின் கூடயே. ஸோ இங்கே அப்படியே என்ஒயையும் ஜேவையும் காமிச்சா, இங்கே பாரு எனக்கு ஏதோ இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணலை, நல்லா தான் யோசிக்கிறியா, இதெல்லாம் எவ்வளோ ஓல்டு சீன்டா, சரிப்பட்டு வரும்னு உனக்கு தோணுதா? இங்கே பாருங்க என்ஒய். ஓய் என்ன? இல்லை சாரி சார், இங்கே பாருங்கள் சார், ஓல்டு இருந்தாலும் ஓல்டு இஸ் கோல்டு, உங்களுக்கு தெரியாதா? இந்த சீன்ஸ்லாம் நான் நேற்று உட்காந்து எத்தனை படம் பார்த்தேன்னு தெரியுமா சார்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிளைமேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 7 பேருக்கும் 7 கிளைமேக்ஸ். 7 கிளைமேக்ஸும் நான் பிளான் போட்டு யோசிச்சது. நீ யோசிச்சேன்னு சொல்லாத, படத்துலேருந்து சுட்டேன்னு சொல்லு. சரி சார், ஏதோ ஒன்று எப்படியோ இங்கே பாருங்கள், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் கிரேட் சார், கண்டிப்பாக அதுவும் கப்புள்ஸ்க்கு நடுவில்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்.
இங்கே பாருங்கள், இந்த ஜேவை நம்பினார் கைவிடப்படார் அப்படின்ற மாதிரி ஜே ஒரு பக்கம் ஒரு மாதிரி நடன்னு பேசிகிட்டே வந்துட்டுருக்க. இங்கே என்ஒய் தான் ஒரு மாதிரி ஜேவை முறைச்சி பார்த்துட்டு வராரு. எனக்கு ஏதோ இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணல. இருக்கிற பிரச்சனையில் நீ கூட கொஞ்சம் தான் கொளுத்தி விடுறியோன்னு தோணுது. யோசிச்சு தான் பண்ணுறியா? இங்கே பாருங்க சார், அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்குவேன், அமைதியாக வாங்க. நீங்கள் ஏதாவது சொல்லி எதுவும் சொதப்பாமல் இருந்தால் அதுவே போதும், அமைதியாக வாங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு மாதிரி ஜே பேச. என் என்ஒய் தான் ஒரு மாதிரி ஜேவை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு. ஓவராக தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஜே ஒரு பக்கம் திரும்பிக்கா. ஸோ இப்போது அப்படியே ஒரு பிளேஸுக்கு தாண்டா கூப்பிட்டு வந்திருக்காங்க பேசிக்காக. அது ஒரு மாதிரி இந்த மவுண்டெயின்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ இந்த ஸ்னோ மவுண்டெயின்ஸ், ஓகேவா, பனி மலைகள், அது மாதிரி ஸ்னோ மவுண்டெயின்ஸ்லாம் இருக்கக்கூடிய பிளேஸ். அப்படியே அங்கங்கே பனிலாம் பொழிஞ்சிருக்கா. ஸோ இந்த ஸ்னோவாக இருக்கக்கூடிய பிளேஸில் தான் அந்த கேம்ஸ்லாம் விளையாடுவாங்களடா. ஸோ இந்த ஹேக்கிங் அந்த மாதிரியான இதெல்லாம் அங்கே விளையாண்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி விளையாண்டுட்டு அங்கங்கே அந்த பனியில் ஸ்லோமேன்லாம் செஞ்சது அங்கிட்டு ரொம்ப குழந்தைங்க விளையாட, அந்த சைடு ஃபுல்லாக ஹேக்கிங்கிற மாதிரி பெரியவங்க ஃபுல்லாக விளையாண்டுட்டு ரொம்ப ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி பிளேஸுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஜின் தான் ஒரு மாதிரி அதெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்க. நம்ம ஒய்டியும் அதே தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரே அறியாமல் ஜின்னோட கண் அப்படியே ஒய்டி மேலே அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நிற்குது. ஏன்னா ஒய்டி ஒரு மாதிரி பிளாக் கலரில் தான் வியர் பண்ணியிருக்காரு. ஒரு பிளாக் கலர் ஷர்ட், அதுக்கு மேலே ஒரு மாதிரி பிளாக் கலரில் குட்டியாக ஒரு கோட் போட்டிருக்காரு. ஸோ கீழே ஒரு மாதிரி பிளாக் கலர் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருக்காரு. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கார். அவருடைய ஹேர்லாம் லைட்டாக மெர்சியாக இருக்கு. ஸோ ஒரு மாதிரி சுற்றி பார்த்துட்டு இருந்திருப்பார் இல்லையா ஜின். அப்படியே லைட்டாக ஒய்டி மேலே ஜின்னோட கண் பட. ஸோ ஜின் ஒரு மாதிரி ஒய்டியே பார்த்துட்ருக்காரு. ஒய்டி அங்கே இருக்க எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்காரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ரசிச்சிட்ருக்கா. ஒய்டிக்கும் ஜின்னுக்கும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு குட்டி ஸ்டோன் இருக்குது. ஸோ அதுவுமே பனியால் நிறைஞ்சு போய் இருக்குது அந்த ஸ்டோன் ஃபுல்லாக. இப்போது நம்ம ஒய்டி பார்த்து நம்ம என்ஒய் தான், இங்கே பாருங்கள் சார், நீங்கள் 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்கள், நானும் இவரும் மட்டும் போய் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு இப்போது உங்களை வந்துடுறோம். ஸோ வந்து உங்களை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம், அது வரைக்கும் இந்த பிளேஸில் பார்த்துட்டு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு. ஸோ இங்கே அப்படியே நம்ம என்ஒயும் ஜேவும் தான் ஒருத்தர் லைட்டாக மாறி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்ப நம்ம ஒய்டியும் ஒரு மாதிரி 2 பேரையும் பார்த்துட்டு, இவங்க என்ன பண்ண போகிறாங்க அதான் எனக்கும் தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஹனிமூன் ட்ரிப் போகிறதுக்குள்ளே 7 பேரையும் ரிலீஃப் கொடுத்த 7 பேரையும் பழையபடி ஆக்குறனோ இல்லையோ, ஆனால் இந்த ஜே பையன் அவரை கரெக்ட் பண்ணிடுவான் போலையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டே போகிற என்ஒயும் ஜேயும் தான் பார்த்துட்ருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது, 2 பேரும் குட் கப்பிள்ஸ் தான், 2 பேரும் தேராக இருந்தால் நல்லா தான் இருக்கும், நல்ல கப்பிள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டே போகிற என்ஒயும் ஜேயும் பார்த்துட்ருக்கா. நம்ம ஜின்னும் ஒரு மாதிரி இவன் யார் அப்படி பார்க்கான் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறாரு. அங்கே போகிறது அந்த 2 லைக் ஜின்னை பொறுத்த வரைக்கும் அது என்ஒய் ஜேங்கிறது அவருக்கு தெரியாது இல்லையா. ஸோ 2 பர்சன்ஸ் அப்படின்னு தான் தெரியும். ஸோ அதனால் அவர் ஒரு மாதிரி 2 கைட்ஸை தான் பார்த்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி நம்ம ஒய்டிட்டு தான் அவங்கக்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு அப்படி போகிற 2 கைட்ஸே பார்த்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அப்படியே நம்ம ஒய்டி லைட்டாக திரும்பி அதை ஜின் ஏன்ட்டியா பேசுனேங்க, வேறு யார் இங்கே இருக்கா, நான் வேறு யார்கிட்ட பேச போகிறேன், அதை இல்லை கேட்டேன், நீங்கள் எல்லாம் என்கிட்ட பேசுவீங்களா, அதனால தான் ஜின் கேட்டேன். என்ன மற்றவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிற வேலை வேண்டாம், நான் உன்கிட்ட கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு, புரியுதா அப்படின்ற மாதிரி ஜின் ஒரு பக்கம் லைட்டாக ஒரு மாதிரி கோல்டாக தான் பேசுகிறாரு ஒய்டிட்ட. ஸோ ஒய்டி லைட்டாக கீழே குளிச்சுட்டேன். அது ஒன்றும் இல்லைங்க, போகிற 2 பேரும் பார்க்க குட் கப்பிள்ஸ் மாதிரி இருக்காங்கல்ல, நல்ல பேரில் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம ஜிந்தா ஒரு மாதிரி பார்த்துட்டு, உனக்கு அப்படியே தோணுது? ஆமாம் அப்படி தான் தோணுது, 2 பேரும் பார்க்க லவ்வபிளாக நல்ல கப்பிள்ஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக ஒய்டி சிரிக்க, நம்ம ஜின் அப்படியே லைட்டாக மூஞ்சி திருப்பிக்கிறாரு அவர் பாட்டுக்க. ஸோ நம்ம ஜின் தூரத்தில் லைட்டாக ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டோனை தான் பார்த்துட்டு இப்படி நின்றுட்டே இருக்க போறியா, இல்லைனா
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்டோன் கிட்ட தான் போயிட்டு ஜின் லைட்டாக அங்கே இருக்க அந்த ஸ்னோவெல்லாம் தட்டி விடுறாரு அவருடைய ஹேண்ட்ஸை வச்சு. ஸோ தட்டி விட நம்ம ஒயிடி லைட்டாக பார்த்துட்டு நானும் உட்காரலான்னு சொல்லிட்டீங்களா? நான் வந்துட்டு உட்காரக்கூடாதுன்னு சொல்லலையே, உட்காரியான்னு கேட்க தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்லை நீங்கள் சொல்லலை உட்காரக்கூடாதுன்னு, இருந்தாலும் உங்களுக்கு தான் நான் உங்கள் பக்கத்தில் இருந்தால் பிடிக்காதே, அதனால் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக நம்ம ஒயிடி ஒரு மாதிரி லைட்டாக சொல்லிட்டே சின்ன பார்க்கல ஒரு மாதிரி தலையை கீழே குடிஞ்ச மாதிரியே சொல்லிட்டு அப்படியே ஜின் பக்கத்தில் போய் அந்த ஸ்டோனில் உட்காந்துக்கிறாரு. ஸோ ஜின் தான் ஒரு மாதிரி ஒயிடி இப்படி கேட்டோன்னே திரும்பி ஒரு மாதிரி ஒயிடியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு காமிச்சா லைக் அது ஒரு குட்டியான ஒரு இதுடா, எப்படி சொல்கிறதுனா இந்த ஸ்னோஸ் எல்லாம் லைக் ஒரு ஸ்னோ லேண்ட் மாதிரி ஒரு குட்டியாக லைக் செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு ஹோட்டலில் இருந்தவங்க, அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடியவங்க தான். ஸோ அது ஸ்னோ லேண்டில் ஏன் இருக்குன்னா லைக் ரொம்ப ஓவராக பனி அடிக்கும் போது கொஞ்சம் அந்த குள்ளே வந்து அந்த பனியை கம்மி பண்ணி வச்சுருப்பாங்கடா. ஸோ வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஸ்னோஸ் இல்லாத டைம்லேயும் அந்த இடத்துல வந்து ஸ்னோ கிடைக்கிற மாதிரியும் ஸ்னோ லேண்ட் மாதிரியும் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரூமை ஃபுல்லாக ஸோ அந்த மாதிரியான பிளேஸ் தான் அது. இங்கே அடி லைக் நம்ம என்ஒயும் ஜேவும் தான். ஸோ அந்த மேனேஜர்கிட்ட தான் லைக் அதை ஃபுல்லாக கண்காணிக்கிறதுக்காக ஒரு பர்சன் வச்சுருப்பாங்க இன்சார்ஜ் அப்படின்னு. அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் எப்போவுமே கரெக்டாக அதுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ இப்போது இங்கே ஏற்கனவே ஸ்னோ டைம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்னோ ரூமை வந்து யாரும் யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது அந்தளவுக்கு. ஸோ யாருமே அந்த அளவுக்குள்ளே வர மாட்டாங்க. இதில் வேறு நம்ம என்ஒயும் ஜேவும் வேறு நேற்று போய் அதை யாருக்குள்ளே விடாதீங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பர்மிஷன்லாம் வேறு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஜே தான் அண்ணா எல்லாம் ரெடியாக இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி அந்த 2 பர்சன்ஸை நாங்கள் கூப்பிட்டு வரோம். அந்த 2 பர்சன்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா டிகிரி செல்சியஸை ஃபுல்லாக வச்சுருங்க சரியா, 0 கம்மி பண்ணிடுங்க. அப்படியே குள்ளே இருந்தால் லிஃப்ட் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். 2 பேரும் தனித்தனியாக இருந்தால் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இங்கே வெளியே இருக்கிற அந்த இன்சார்ஜில் இருக்கிற பர்சன் தான் தம்பி நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல, ஏன்னா ஏற்கனவே இது ஸ்னோ டைம், யாரும் இங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க இந்த இடத்த. ஆனால் நீ திடீர்னு வந்து கேட்டு அதுவும் ஃபுல்லாக கம்மி பண்ண சொல்கிறியப்பா டிகிரியை, எப்படிப்பா ஏற்கனவே வெளியே கூலிங்காக இருக்கும், இதுக்குள்ளே வேற ஃபுல்லாக கம்மி பண்ணால் ஏதாவது. ஐயையோ இங்கே பாருங்கள், நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா இங்கே கரெக்டான டெம்பரேச்சர் தான் இருக்கு. ஸோ நீங்கள் ஃபுல்லாக கம்மி பண்ணால் அந்தளவுக்கு ஒன்றும் ஆகாது. குள்ளே இருக்கிறவங்க நார்மலாக இருந்தால் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா, ஆனால் அதே இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேதார் மாதிரி கண்ணை கீழே குனிஞ்சு உருட்டி பார்த்துட்ருக்க. நம்ம என்ஒய் தான் இங்கே ஜேவை பார்த்துட்டு இது இருக்கிற சைஸுக்கும் அது யோசிக்கிறதுக்கும் கொஞ்சமாவது ஒத்து போதா, பொள்ளப்பூச்சி மாதிரி இருந்துட்டு எப்படி யோசிக்குதுன்னு பாரு, இதெல்லாம் எங்கேருந்து உருப்ப போதும் அப்படின்ற மாதிரி இங்கே என்ஒய் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஜேவை லைக் ஒரு மாதிரி கேவலமான லுக்கில் பார்க்குறாரு. நம்ம ஜே என்ன சொல்லிட்டு ஒரு மாதிரி சினிக்கிட்டு இருக்க, இந்த மூளையெல்லாம் படிப்பில் காட்டியிருந்தேன்னு வையன் எங்கேயோ போயிருப்பேன், ஓ மார்க் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நம்ம என்ஒய் கேட்க. ஏன்னா போன தடவை நம்ம என்ஒயோட சப்ஜெக்டில் நம்ம லைக்கா நம்ம ஜே வந்து பேசிக்காக ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருப்பார் கம்ப்யூட்டரில், சொல்லவே வேண்டாம். ஸோ அதனால தான் நம்ம என்ஒய் அப்படி கேட்டுட்ருக்காரு. இங்கே பாருங்கள் சார், அது இது காலேஜ் இல்லை, இங்கேயும் வந்து தேவையில்லாமல் படிப்பை பற்றிலாம் இழுக்காதீங்க, திருப்பி நான் டென்ஷன் ஆயிடுவேன் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அங்கே மேனேஜர் தான் இதெல்லாம் பார்த்துட்டு ஹலோ சார் சரி நீங்கள் ஒன் டைம் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க, அண்ட் அப்புறம் நீங்கள் கூட வந்ததுக்கப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரி நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இருக்கிற அந்த பர்சனும் இன்சார்ஜ் பர்சனும் சொல்ல. நம்ம ஜேவும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா சிரிச்சுட்டே அடையக்குள்ளே போகிறாரு. ஸோ நம்ம என்ஒயும் என்ன பண்ணுறது, எல்லாம் விதி வந்துட்டல உள்ளே போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஒரு மாதிரி சலிச்சுட்டே குள்ளே என்ட்ராகிறாரு. ஸோ லைக் அந்த இடத்த வந்து லைக் அவங்களுக்கு பிடிச்ச டெம்பரேச்சரில் வந்து
லைக் அந்த ரூமை வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்கடா. ஸோ கிட்டத்தட்ட சொல்லணுன்னா அந்த இடத்துல வந்து லைக் இந்த ஸ்னோலாம் இல்லாத டைமில் குழந்தைங்களாம் விளையாடுறதுக்காக அந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே ஏற்கனவே ஸ்னோ பொழியதுனால அந்த இடத்த யாருமே இப்போ யூஸ் பண்ணுறதில்ல அந்த அளவுக்கு ஸ்னோ டைம்ங்கிறதுனால. பட் நம்ம என்ஒயும் ஜேவும் தான். அது நம்ம ஜே தான் மூவியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு இந்த சீக்வன்ஸை நான் நடத்தி காமிக்கிறேன்டான்ற மாதிரி வந்திருப்பாரு. ஸோ இப்போ அவர் ஒரு மாதிரிக்குள்ளே போய் செக் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அந்த இன்சார்ஜ் தான் அங்கேருந்து ஒரு பர்சனை ஒரு மாதிரி கூப்பிட்றாரு. டேய் தம்பி, டேய் ஒன்றை தான் இங்கே வா. சார் எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? இங்கே பாரு, குள்ளே ஒரு 2 பர்சன்ஸ் வந்துடுவாங்க. அந்த பர்சன்ஸ் வந்துட்டாங்கன்னா இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடு. க்ளோஸ் பண்ணிட்டு செல்சியஸை ஃபுல்லாக குறைச்சிரு, புரியுதா? நான் ஃபுல் கூலிங் இருக்கணும் ரூம், அந்த இடமே ஃபுல் கூலிங்காக இருக்கணும். சார் அது எப்படி செல்சியஸ் ஃபுல்லாக குறைச்சிட்டாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அவங்க தான் செய்ய சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அது அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ நீ அதை மட்டும் செஞ்சிடு. நான் எனக்கு ஒர்க் இருக்குது, மேனேஜர் ஃபோன் பண்ணியிருக்காரு, நான் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மாதிரி அடே அங்கே இருந்த ஸோ அந்த இன்சார்ஜுக்கு ஃபஸ்ட் இருந்த பர்சன் கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ செகண்டாக புதுசாக வந்த பையன்தான் ஒரு மாதிரி சுற்றி பார்த்து நின்றுட்டுருக்கா. இப்போது லைட்டாக அந்த பர்சனுக்கு தான் குள்ளே லைட்டாக சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. ஸோ இப்போ 2வது புதுசாக வந்த இன்சார்ஜுக்காக வந்த பையன் தான் அது லைட்டாக குள்ளே எட்டி பார்க்க அவன் கண்ணுக்கு ஏதோ 2 பர்சன்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி தெரிய, ஒரு வேளை அது இவங்களாக தான் இருக்குமோ? இல்லையா? ஐயோ, அவன் வேறு போகும்போது ஏதாவது சொல்லிட்டு போனானா? சரி விடு, அவன் என்ன சொல்லிட்டு போனான்? குள்ளே யாராவது வந்தால் க்ளோஸ் பண்ணிவிட்டு டிகிரியை குறைச்சிரு, அவ்வளோதான், அதை மட்டும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் வெளியே நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போ இன்சார்ஜ் பர்சன் தான் செகண்டாக வந்து பையன் தான் நின்றுட்டுருக்கா. குள்ளே தான் நம்ம ஜே ஒரு மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல, ரியல் ஸ்னோஸ் அப்படின்னு இதெல்லாம் எப்படி தான் பண்ணுறாங்களோ, பட் இந்த ரூம் நல்லா இருக்குப்பா, இதுக்கே குளிருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரீத் அவுட் பண்ணி காமிச்சிட்ருக்காரு. இங்கே நம்ம என்னவோ தான். சரி போகலாமா வெளியா? இப்படியே எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்ருக்க போகிறேன், வெளியே போகணும்ல, அவங்கள கூப்பிட்டு வரணும், வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம என்வாய் கூப்பிட இப்போ சடனாக நம்ம ஜேவும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லைக் அந்த குள்ளே போயிருப்பாங்க. அப்போது அப்படியே சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேவும் அங்கே இருக்கிற ஸ்னோ எல்லாம் ஊற்றி வச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் அப்படியே கீழே போட்டுட்டு ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி ஜே சொல்ல இப்போது அப்படியே லைக் இப்போது செகண்டாக லைக் அந்த இன்சார்ஜ் பர்சன் தான்டா செகண்டாக இப்போ வந்திருப்பார்ல அந்த பையன். ஸோ அவர் தான் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வெளியே வரல, அப்போனா அவங்களா தான்டா இருக்கும், நீ க்ளோஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைக் அந்த டோரோட சுவிட்சை அப்படியே லைக் ஆன் பண்ணி விட்டு லைக் க்ளோஸ் பண்ணுறதுக்காக அந்த சுவிட்சை அப்படியே ஆன் பண்ணேன். ஸோ அந்த டோர் க்ளோஸ் ஆகுது. இந்த சவுண்டை நம்ம என்ஒய்க்கு இந்த சவுண்ட் கேட்குது, பட் நம்ம ஜேக்கு அதை அவ்வளோவா கேட்கல. ஸோ நம்ம என்ஒய் தான் ஜே அமைதியாரு, என்ன சார் உங்களுக்கு நான் அமைதியாக இருன்னு சொல்கிறல அப்படின்ற மாதிரி ஒரு ஷவுட் தான். நம்ம ஜே டக்குன்னு சைலண்ட் ஆகிட்டாரு. ஸோ இப்போ தான் ஜேவோட காற்றுக்கும் அந்த டோர் க்ளோஸ் ஆகிற சவுண்ட் கேட்குது. என்ன சவுண்ட் அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜே ஒரு மாதிரி எட்டி பார்க்குறாரு. ஸோ அவருக்கு அந்தளவுக்கு எதுவும் தெரியல, ஸ்லோவாக ஒரு மாதிரி சுற்றி பனிமூட்டமாக இருக்குது. ஸோ நம்ம என்ஒய் தான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி டக்குன்னு வெளியே ஒரு மாதிரி ஓடுறாரு அந்த இடத்துலேருந்து. ஸோ நம்ம ஜேவும் என்னது டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜேக்கெலாம் அல்ல அப்படியே ஓட்டுறாரு அவர் ஒரு பக்கம். ஸோ போயிட்டு அந்த டோரை ஒரு மாதிரி தட்டுறாரு, பயங்கரமாக தட்டுறாரு. நம்ம என்ஒயுமே இந்த டோர்கிட்ட வந்துட்டார் பேசிக்காக, பட் அதுக்குள்ளே அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இவங்க 2 பேரும் வரதுக்குள்ளே அது மட்டும் இல்லை, அந்த டிகிரி செல்சியஸை ஃபுல்லாக லைக் -டிகிரியில் வச்சுட்டு போயிட்டார் அந்த பர்சன். ஸோ இப்போ அந்த பையனும் கிளம்பிட்டான். ஸோ நம்ம என்ஒய் தான் ஒரு மாதிரி போட்டு தட்டிகிட்ருக்காரு பயங்கரமாக. யாராவது இருக்கீங்களா? ஐயோ டோரை ஓப்பன் பண்ணுங்கடா டேய், சொன்னது நாங்கள் ஆனால் எங்களுக்கே பண்ணுறீங்க, டேய் ஓப்பன் பண்ணி தொலைங்கடா நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி டொக்குன்னு தட்டிகிட்ருக்க. நம்ம ஜியாவும் ஒரு மாதிரி பின்னாட்டிலேருந்து அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக கத்திகிட்ருக்காரு. ஹலோ சார் யாராவது இருக்கீங்களா? டோரை ஓப்பன் பண்ணுங்க, இது நாங்கள் தான் பிளானே சொன்னோம், நாங்கள் அந்த பர்சன் கிடையாது சார், ஐயோ டோரை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டு தட்டிகிட்ருக்காரு. பட் நம்ம என்ஒய் ஒரு மாதிரி ஒரு கடத்தில் ஸ்டாப் பண்ணிட்டாரு டோரை தட்டுறாரு. நம்ம ஜேதா என்னாச்சா, டோரை ஓப்பன் பண்ண சொல்லுங்க, நீ இதுக்கப்புறம் எவ்வளோ தட்டினாலும் வேஸ்ட்டு, இன்னும் 1 hour கழிச்சு தான் ஓப்பன் ஆகும்,
இங்கேருந்து நீ எவ்வளோ தட்டினாலும் வெளியே கேட்காது. நானும் அதை மறந்துட்டேன். நீ எவ்வளோ தான் தட்டினாலும் எவ்வளோ தான் கற்றுனாலும் டோருக்கு வெளியே நீ என்ன சத்தம் போட்டாலும் கேட்காது. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, வேண்டாம் வேண்டான்னு. கேட்டியா நீ? இப்போ பாரு, ஒன்றால் சேர்ந்து நானும் கூட மாற்றிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம NY தான் ஒரு மாதிரி ஜேவை பார்த்து திட்டிகிட்டே போய் அந்த இடத்துல இருக்கிற ஒரு சின்ன டேபிளில் உட்கார்றாரு. நம்ம NYக்கு லைட்டாக குளிர ஸ்டார்ட் ஆகுது. லைக் நம்ம ஜேக்கு தான் லைட்டாக குளிர ஸ்டார்ட் ஆகுது. இதை பிகாஸ் நம்ம NY நல்லா கவர் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ வந்து அவங்களுக்கு இப்போ லைட்டாக, பட் நம்ம ஜேக்கு இப்போவுமே லைட்டாக குளிர ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கு அந்த பாடி லைட்டாக ஜில்னஸ் ஃபீல் ஆக ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஜேக்கு தான் அள்ள விடுது. ஏன்னா NY சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம NY அப்படின்னு வந்து பார்க்குறாரு. ஜே ஒரு மாதிரி முறைச்ச மாதிரியே பார்த்துட்ருக்காரு. அதை நான் என்ன வேணும்னா பண்ணேன், என்னை ஏன் இப்படி பார்க்குறீங்க? நான் நான் என்ன பண்ணுறது? நம்மளே வந்து இப்படி மாட்டுவோன்னு நான் என்ன நினச்சா பண்ணா? இங்கே பாருங்க சார், எனக்கு பயமாக இருக்குது. 1 hour ஆகுமா என்ன ஓப்பன் பண்ண? அப்போ நம்ம சாக வேண்டிதான். கூட்டு வந்துடா. அவரை மட்டும் 1 hour வர்ற வரைக்கும் எப்படி தாக்கு பிடிக்க போகிறேன்னு எனக்கு தெரில. ஆனால் சார், அங்கே மைனஸ் டிகிரியில் வச்சுருப்பாங்களே, போக போக இன்க்ரீஸ் ஆகுமே, நம்ம அப்போ செத்துருவோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் ஜேதுக்கு தான் அள்ளு இல்லை, ஒரு மாதிரி ஒரு கண்ணு டிஎஸ்ஏ வர ஆரம்பிச்சிச்சு. சி என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்ட? நீ அழுதும் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற செல்சியஸுக்கு நீ இப்போ அழுதுன்னு வையா, உன் ஐ ட்ராப்பே ஃப்ரீஸ் ஆகும். அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஒரு மாதிரி ஜேதான் ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு ரைஸ் எல்லாம் துடைக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி அள்ளு விடுது. ஒரு மாதிரி பொறுமையாக போய் NY பக்கத்தில் உட்காந்துட்டு இது மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. என்னை எப்படியா சார், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி NYயை பார்த்துட்டே சொல்ல, டேய் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், உன்னை அப்படியே இதே இடத்துல புதைக்கணும் போல இருக்க. நானும் உன் கூட தானே இருக்கிறேன். நானே என்ன காப்பாற்றிக்க வழி இல்லாமல் உட்காந்துருக்குறேன்னா அதெல்லாம் ஒன்றை காப்பாற்றுறாங்க. அமைதியாக இரு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம ஜே தான் ஒரு மாதிரி அவர் ஹேண்ட் ஃபுல்லாக லைட்டாக ரப் பண்ணிகிட்ருக்காரு பயங்கரமாக போட்டு. ஸோ நல்லா ரப் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபுல் ஊதி ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டே உட்காந்துருக்காரு அந்த ரூம்குள்ளே. இப்போது அப்படியே இங்கிட்டு காமிச்சா நம்ம ஒயடி அண்ட் ஜின்னு தாண்டா ஒரு மாதிரி அந்த லைக் அந்த ஸ்னோ மவுண்டன் பக்கத்தில் அந்த கல்லில் உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஒயடி தான் ஒரு மாதிரி ஜின்னையே பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ ஜின் தான் என்னையே பார்த்துட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும்? ஏதாவது சொல்லணுமா? உன் பாட்டுக்கு பார்த்துட்டே இருந்தால் எனக்கு என்ன தெரியும்? ஏதாவது சொல்கிறதா இருந்தால் வாயை திறந்து சொல்லு, அப்படின்னா எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம வழி லைட்டாக ஆடி தலையை கீழே குனிஞ்சிட்டேன். ஆமாம் ஜின், உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். ஆனால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரில. ஆனால் எனக்கு தெரியும் நான் இப்போது சொல்கிறது உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும்னு. என்ன சொல்ல வர நீ? சொல்கிறத சுற்றி வளைச்சி பேசாத, டேரெக்டாக சொல்லு, புரியுதா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜின் லைட்டாக மறைச்சிட்டு கேட்க, எனக்கு தெரியும் நீங்கள் கோவப்படுவீங்கன்னு. அது ஒன்றும் இல்லையா? சரி விட அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் திரும்பிக்கிறாரு. நான் உங்களுக்கு டிவர்ஸ் தாரஞ்சன். புரியல, நீ என்ன சொல்கிறியோ அதை கொஞ்சம் சத்தமாக சொல்ல, வாய்க்குள்ளே முழங்காத, காற்றுக்கு தப்பாக எழுத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின் லைட்டாக திரும்பிக்க, தப்பாலாம் விழல, கரெக்டாக தான் விழுந்திருக்கா. நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். ஏன் டிவர்ஸ்க்காக இன்னும் 1 year வேஸ்ட் பண்ண போகிறீங்க? நான் உங்களுக்கு டிவர்ஸ் கொடுத்துட்றேன். என்ன பேசிகிட்டு இருக்கேங்கிறத தெரிஞ்சு தான் பேசுகிறியா? நல்லா தெரிஞ்சு தான் பேசுகிறேன். உங்களுக்கு டிவர்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஏற்கனவே உங்கள் கூட இந்த 8 month எனக்கு தெரியுது வேஸ்ட் பண்ணிட்டீங்கள்ல. நான் இல்லைன்னா ஹாப்பியாக இருந்திருப்பேங்க. ஆனால் ஒன்று இந்த 2 weeks மட்டும் போட்டும் நீங்கள் ரெடி பண்ணுங்க. நம்ம கரியாக போன உடனே நான் டிவர்ஸ் கொடுத்துட்றேன், கண்டிப்பாக கொடுத்துட்றேன்.
நீங்கள் அதுக்குள்ளே அதை ரெடி பண்ணிடுங்க. இந்த 2 வீக்ஸ் மட்டும் போட்டோம், ஏன்னா அத்தை கஷ்டப்படுவாங்க. எனக்கு தெரியுதா உங்களுக்கு என்ன பிடிக்காதா அப்படின்னு. அதான் ஏன் நான் உங்கள் கூடயே இந்த கஷ்டப்படுத்தணும் உங்களை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஜென், நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ். எனக்கு தெரியல என்ன நடக்குது இங்கே உங்களை சுற்றி அப்படின்னு. ஆனால் அத்தை பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க என்கிட்ட உங்களை மேரேஜ் பண்ணிக்கும் போது கூட சொன்ன விஷயம், என் பசங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க இப்போ ரீசன்ட் டைமில் தான் மாறிட்டாங்க, யாரோ மாற்றிருக்காங்க, முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, தயவு செஞ்சு நீ தான் அவங்கள பார்த்துக்கணும், அவங்கள ரிட்டன் பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் முடியலை. நான் என்ன பண்ணுறதா? அது மட்டும் இல்லை ஜென், ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாத்துக்கும் நம்ம பொறுப்பு இல்லை. அது நடந்ததுன்னா எதனால் நடந்ததுங்கிறத யோசிங்க. அது மட்டும் இல்லை, உங்களை நிறைய பேர் கேர் பண்ணுறாங்க, ஆனால் அதில் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? என் ஒய் கூட எப்போவுமே என்கிட்ட உங்களை பற்றி தான் பேசுவார், எப்போவுமே என்னை பார்த்தாலே உங்களை பற்றி தான் பேசுவார். பாவம் அவர் கூட. அது எனக்கு தெரியல உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, லூனாக்கும் உங்களுக்கு என்ன ஆகுது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. அதை நான் கேட்டாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுக்கோங்க, உங்களுக்காக இருக்கிற பர்சன்ஸை நீங்கள் செய்யாத தப்புக்காக ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களையும் சேர்த்து. அங்கே என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு யோசிக்கிறேன்னு தோணலையா? என்னால் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன் சார், உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா அது ஏன் நடந்ததுன்னு யோசிங்க. பாருங்க, மறுபடியும் பழையபடி இருங்க. உங்களுக்காக பாவம் நிறைய பேர் இங்கே ஹர்ட் ஆகிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவர் கண்ணில் இருந்த டிஎஸ்லாம் வடிய பொறுமையாக பேசிகிட்ருக்காரு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொல்கிறதுக்குன்னு தோணுச்சேன், அதனால் சொன்னேன். உங்களுக்கு நான் எதுவும் சொன்னது ஹர்ட் ஆகிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒயிட் அது மாதிரி கண்ணிலேருந்து டிஎஸ் லைட்டாக வைப் பண்ணிவிட்டு சொல்லிகிட்ருக்கேன். நம்ம ஜிந்தா ஒரு மாதிரி நம்ம ஒய்டியே பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஒய்டி சொன்ன ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி ஜின்குள்ளே உறுத்துதா, பட் இருந்தாலும் லைட்டாக என்ன எமோஷ்னல் ஆக்டிங்கா? நல்லா நடிக்கிறீ எமோஷ்னலி, வாவ் அப்படின்ற மாதிரி இந்த ஜின் லைட்டாக ஒரு மாதிரி ஒய்டியை பற்றி சொல்ல, ஒய்டி தான் ஒரு மாதிரி சின்னையே பார்த்துட்ருக்கா. இப்போ சடனாக ஒரு மாதிரி அந்த இடம் தாண்டா லைக் ஷேக் ஆகுது, லைக் எர்த்குவேக் வந்த மாதிரி. ஸோ நம்ம ஜின்ஸ் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு பார்க்குறாரு. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டத்தில் கத்துறாங்க. ஸோ அப்போ தான் ஜின் அவருடைய மொபைலை பார்க்குறாரு. ஸோ ஒரு லைக் அந்த கவர்மெண்ட்லேருந்து ஒரு அலாரம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி எர்த்குவேக் வந்திருக்கு, எல்லோரும் கரெக்டாக சேஃபான பிளேஸ்க்கு போங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஜின் அந்த மொபைலில் அதை பார்த்துட்டாரு. ஒரு மாதிரி டக்குன்னு ஒய்டியோட ஹேண்ட்ஸ் தான் க்ரிப்பாக பிடிக்கிறாரு. ஒய்டியோட முனங்காய் ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிச்ச மாதிரி ஒய்டி அந்த ஸ்டோன்லேருந்து எழுப்புறாரு. நம்ம ஒய்டியும் ஒரு மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறாரு. இப்போ ரிட்டன் ஒரு மாதிரி அடுத்த ஒரு 2 செகண்ட்ஸில் மறுபடியும் அந்த எர்த்குவேக் வருது. பட் இந்த எர்த்குவேக் ரொம்ப லாங்காக இருக்குது, நின்ன பாடம் இல்லை. ஸோ நம்ம ஜின்னுக்கு நல்லா தெரியுது இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு. ஸோ அவர் அந்த இடத்துல இருந்து முடிஞ்ச அளவுக்கு போகணுன்ற மாதிரி ஒய்டியோட ஹேண்ட்ஸை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. பட் ஒரு இடத்துல அடே ஒரு மாதிரி இந்த மவுண்டெயினில் இருக்கக்கூடிய அந்த பனியெல்லாம் ஒரு மாதிரி சரியாக ஸ்டார்ட் ஆகுது. ஜின் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி ஒய்டி ஒரு இடத்துல லைட்டாக கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ நம்ம ஜின் ஒரு மாதிரி டக்குன்னு ஒய்டியை பிடிச்சி தூக்குறாரு அப்புறம் ஸ்டைலில். ஸோ தூக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஓடுறாரு. ஒய்டி தான் இல்லை ஜின் என்னை கீழே விடுங்க, நான் வரேன், உங்களால் எங்களுக்கு தூக்கிட்டு ஓட முடியாது, விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒய்டி தான் பொறுமையாக ஜின் இறங்கிக்கிறாரு. ஸோ 2 பேரும் போயிட்டுருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு பார்த்தா காமிச்சாதாண்டா அந்த பிளேஸே ஒரு மாதிரி அவ்வளோ பனி மூட்டம் ஒரு மாதிரி பனியால் நிறைஞ்சிருக்கு.
யார் இருக்கா யார் என்னன்னு எதுவுமே தெரில. அவ்வளவும் ஒரு மாதிரி பனியால் இருக்கா. ஸோ இப்போ அப்படியே ஜின் தான் வாடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணை ரப் பண்ணிட்டே அப்படியே ஒரு மாதிரி கண்ணை ஒரு மாதிரி முழிக்கிறாரு. அவருடைய ஃபேஸில் ஒரு மாதிரி லைக் ஏதோ ஒன்று ட்ராப் ஆகுது. ஸோ அந்த ட்ராப்பில் தான் நம்ம ஜின் அப்படியே இந்த மயக்கத்துலேருந்து லைட்டாக முழிக்கிறாரு. ஸோ நம்ம ஜின் ஒரு மாதிரி அவருடைய ஃபேஸில் இருக்க அந்த ட்ராப்பை அப்படியே லைட்டாக வைப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கண்ணை நல்லா வியர்டாக்கிட்டு பார்க்குறாரு. ஸோ அவருடைய கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வியர்ட் ஆகுது. ஏன்னா ஒய்டி தான் ஜின்னுக்கு மேலே இருக்கார் சொல்லப்போனால். ஸோ நம்ம ஜின்னும் ஒய்டி இருக்கிறது என்ன மாதிரியான பிளேஸ்ன்னு தெரில. அவங்கள சுற்றி அப்படியே ஒரு மாதிரி பனியால் நிறைஞ்சிருக்கு. ஜின் தான் ஒரு மேலே இருக்கிற பனியெல்லாம் ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு தட்டி விட்டுறாரு. ஒய்டி ஒரு மாதிரி கான்ஷியஸில் இல்லை. ஒய்டியோட ஹெட்டில் ஏதோ ஒன்று பயங்கரமாக அடிச்சிருக்கு. ஸோ சொல்லப்போனால் ஒய்டியோட ஹெட்லேருந்து பிளட்டே லைட்டாக லீக் ஆகுது. ஸோ அப்படியே ஜின் ஒரு மாதிரி தன் கையை லைக் ஃபேஸில் ஒரு மாதிரி வைப் பண்ணியிருப்பார்ல. ஸோ அதுதான் ஒரு மாதிரி தன் ஃபேஸை வைப் பண்ண அப்படியே ஹேண்டை வச்சு வைப் பண்ணது. அப்படியே அவர் ஹேண்டை பார்க்குறாரு. அது பிளட்டு தான். ஸோ நம்ம ஜின்னோட கண் இன்னும் ஒரு மாதிரி டார்க்காக விரியுது. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு ஒய்டியை. ஜின் தான் லைட்டாக அவருடைய கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஒய்டி இருந்தால் ஒரு மாதிரி அந்த இடத்துல போயிட்டுருக்கும் போது சடனாக அந்த பனிப்பாரெல்லாம் உருகி நம்ம வர்றதை நம்ம ஒய்டி பார்த்துருப்பாரு. ஒரு மாதிரி அங்கேருந்து உருண்டு வர்றதா. ஸோ நம்ம ஒய்டி ஜின்னை அதுலேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஜின்னை ஒரு மாதிரி தள்ளி விட்டுட்டு லைக் அந்த இடத்துல அதுங்களை சம்திங் மரம்லாம் அந்த இடத்துல விழ வந்திருக்கும். ஸோ அங்கே பக்கத்தில் இருந்த மரமும் அப்படியே லைட்டாக சாய நம்ம ஒய்டி தான் ஜின்னை ஒரு மாதிரி தள்ளி விட்டுட்டு ஜின் மேலே விழ வேண்டிய லைக் அந்த மரத்தை அவர் மேலே வீங்கிட்டார். சொல்லப்போனால் ஜின்னுக்கு மேலே அவர் விழுந்திருப்பார். ஸோ ஜின்னை ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி இப்போது அதுதான் ஜின் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே கண்ணை திறந்து ஒய்டி டே இங்கே பாரு, என்னை பாரு, கண்ணை தர ஒன்றும் இல்லைல்ல, இங்கே பாருடா, என்னை பயமுடுத்தாத பாருண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவருடைய கண்ணிலேருந்து டிஎஸ்லாம் வருது. ஒரு மாதிரி டக்குன்னு அப்படியே ஒரு கையை தான் ஒய்டியோட பேக் ஹெட்டில் வச்சுக்கிறாரு. ஸோ ஒய்டி மேலே இருந்த ஸ்னோவெல்லாம் டக்குன்னு தட்டி விட்டுறாரு. ஒரு மாதிரி அந்த மரத்தெல்லாம் சரி தள்ளி விட்டுட்டு அந்த மாதிரி ஒய்டி அதை ஹேரை தான் பின்னாட்டிலேருந்து லைட்டாக ஹெட்டை பிடிச்ச மாதிரி பார்க்குறாரு. ஸோ ஒய்டியோட பேக் ஹெட்டில் நல்லா அடிபட்டிருக்கு. பிளட்டு லீக் ஆகுது. ஸோ ஜின் தான் அதை பார்த்துட்டு ஒய்டி ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது, ஐயோ ஏன்டா அப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருடைய ஜாக்கெட்டை தான் டக்குன்னு கழட்டி ஒய்டியோட பேக்கெட்டை க்ரிப் பண்ணி கட்டுறாரு. ஒய்டி லைட்டாக கான்ஷியஸில் இருக்காது, ஆஃப் கான்ஷியஸில் இருக்காரு. ஒய்டிக்கு என்ன வலிக்குது, கையெடு, ஒன்றும் இல்லை பாரு பிளட்டு உறைஞ்சிட போகுதுடா, இங்கே ரொம்ப கோல்டாக இருக்கு, அது உரையக்கூடாது, கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ, இப்போ போயிடலாம். ஏன்டா அப்படி பண்ணுற, பைத்தியமாடா உனக்கு, எனக்கு தெரியல ஜன், ஆனால் நீங்கள் வேணா உங்கள் புருஷனை பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 8 மந்த்தும் இந்த 8 மாதமும் உங்களை என் புருஷனாக தான் நினச்சி வாழ்ந்திருக்கா. இனிமேலும் எப்போவுமே நீங்கள் எனக்கு புருஷன்தான். அப்படி இருக்கும்போது எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். உங்களை எப்படி விட சொல்கிறீங்க, அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக கண்ணு ஒரு மாதிரி மேலே சொருங்க. எங்கள் ஜிந்தா ஒரு மாதிரி ஒயினோட சீஸை போட்டு தட்டிகிட்ருக்காரு. இங்கே பாரு ஒன்றும் இல்லை என்னை மட்டும் பாரு, கண்ணை மூடாதடா அப்படின்ற மாதிரி ஒயினோட சீஸ் ஒரு மாதிரி தட்டிகிட்டே ஜின்னு உட்காந்துருக்காரு. ஸோ ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ ஒயிடியாவது கண்ணை மூட விட்டா கண்டிப்பாக ஏதாவது நடக்கும். ஸோ சம்திங் ஏதாவது சீரியஸாக போயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒயினோட சீஸ் ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிச்சி அப்படின்ற மாதிரி ஒய்டியை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. ஒய்டிக்கு அது ஒரு மாதிரி ஷாக்காக ஒரு மாதிரி அவருமே டக்குன்னு ஒரு மாதிரி கண்ணை ஒரு மாதிரி டக்குன்னு விரித்து பார்க்குறாரு. ஜின்னையே ஒரு மாதிரி ஜின் ஒரு மாதிரி ஒய்டியை ஒரு மாதிரி கண்ணை மூட விடாமல் ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு.
ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. இப்போ போயிடலாம், ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஜின் நாங்கள் வைடியை சமாதானப்படுத்திகிட்ருக்காரு. ஸோ வைடியோட ஹிப்பெல்லாம் ஒரு மாதிரி லைட்டாக ரப் பண்ணிட்டு பொறுமையாக ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஒரு மாதிரி ஷோல்டரெல்லாம் ரப் பண்ணிவிட்டு அப்படியே அவர் ஜின்னோட கண்ணிலேருந்து ஒரு மாதிரி டிஎஸ்ஸே வருது. அப்படியே கண்ணிலேருந்து டிஎஸ் வர அப்படியே வைடியை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தாண்டா அப்படியே இந்த ரூம் லைக் அந்த இதை தான் காமிக்கிறாங்க. நம்ம என்ஒயும் ஜேவும் தான். ஸோ நம்ம ஜே ஒரு மாதிரி எந்திரிச்சு ஒரு ட்ரீ கிட்டே நிற்கிறாரு. ஸோ என்ஒய் லைட்டாக அந்த ஸ்டூல்லேருந்து நகண்ட கிட்டத்தட்ட கொஞ்சம் குள்ளே தள்ளி போயிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் குள்ளே தள்ளி போய் ஒரு இன்னொரு இடம் லைக் அது ஒரு மாதிரி டேபிள் மாதிரி இருக்கும்டா. ஸோ இந்த இடத்துல ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி அவர் ஒரு பக்கம் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப்லாம் ரப் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே என்ஒயாலேயும் ஒரு மாதிரி முடியலை. சொல்லப்போனால் அவருக்கே ஒரு மாதிரி பயங்கர குளிர ஸ்டார்ட் ஆகுது. அவர் நடுங்கிறாரு, லைட்டாக ஷிவர் ஆகுறாரு என்ஒயே. இங்கே அப்படியே ஜேவை பார்த்தா அவர் அப்படியே ஒரு மரத்துக்கிட்ட சொல்லப்போனால் சுத்தமாக முடியாமல் கீழே உட்காந்துட்டாரு. அவர் ஒரு மாதிரி பாடியெலாம் பயங்கரமாக ஷிவர் ஆகுது. நம்ம ஜேவோட ஸ்கின் டோனே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஜே நல்லா இருக்கிறத நம்ம என்ஒய் நோட் பண்ணுறாரு. ஸோ என்ஒய் தான் இங்கே பாரு, வேறு வழியில் ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஜேவை தான் ஒரு மாதிரி பார்க்குறாரு. இருந்தாலும் ஓவராக பண்ணுவானே அப்படின்ற மாதிரி ஜேவை பார்த்துட்டு ஜே இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு ஒரு மாதிரி டீப் வாய்ஸில். அது எஸ் சார், இல்லை ஏண்டா இங்கே வான்னு சொன்னேன், என்கிட்ட வா. இல்லை நான் வரலை சார், நான் வரலை. ஒன்று இங்கே வான்னு சொன்னேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், இங்கே வா. அது இங்கே வான்னு சொல்கிறல்ல, உனக்காண்டி தான் சொல்கிறேன், இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜேவாலேயும் அங்கே முடியலை. ஸோ ஒரு மாதிரி பொறுமையாக உட்காந்துருந்தவர் தான் அப்படி அவருடைய டைஸை பிடிச்ச மாதிரி பொறுமையாக எழுந்திரிச்சு ஒரு மாதிரி ஒரு 2 ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறாரு, டக்குன்னு தடுக்கி விடுறாரு. ஜே ஒரு மாதிரி விழுந்து அப்படியே ரிட்டன் பொறுமையாக இருந்துச்சா அப்படியே என்ஒய் கிட்டே போக என்ஒய் தான் ஒரு லேபில் ஒரு மாதிரி கையை வச்சு காமிக்கிறாரு. நம்ம ஜே ஒரு மாதிரி என்ஒய்யை பார்க்க உட்காரு, அது அது வந்த சார் உட்காருன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்ன அடுத்த செகண்ட் ஒரு மாதிரி நம்ம ஜே உட்காந்துட்டாரு. இங்கே பாரு, எனக்கு ஒன்றை மாதிரி வலிஞ்சிட்டு பேசலாம் தெரியாது, இப்போதைக்கு வேறு வழி இல்லை, என்ன பாய் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ. பாய் ஃப்ரெண்டாக நினச்சிக்கவா சார்? அது சார்ன்னு சொல்லாதேன்னு, அது அமைதியாரு என்னமா சொல்லிட்டு ஒரு மாதிரி லைக் நம்ம ஜேதா ஒன் சைடாக உட்காந்துருப்பார் நம்ம லைக் என்ஒய் மேலே. ஸோ அந்த ஒன் சைடாக இருந்தது அப்படியே டபுள் சைடு லெக் போட்ட மாதிரி என்ஒய் லேபில் ஒரு மாதிரி பக்கத்தில் எடுத்து உட்கார வைக்கிறாரு. ஒரு மாதிரி ஓரமாக ஒன் சைடில் உட்காந்துருந்தவரை ஒரு மாதிரி அவரோட ஹிப்பு கிட்ட அட்டாச் பண்ணி டபுள் சைடு லெக் போட்டு ஒரு மாதிரி ஹிப்போட ஹிப் அட்டாச் பண்ணி உட்கார வைக்கிறாரு. நம்ம ஜேதா ஒரு மாதிரி என்ஒயோட ஷோல்டர் ஒரு மாதிரி கிரிப் பண்ணுறாரு. அது என்ன பண்ணுறீங்க? அது அமைதியாரு, எனக்கு தெரியுது நீ இப்படியே உன்னை விட்டா சரிப்பட்டு வராத, அன்கான்ஷியஸ் ஆயிடுவா, உன்னை பார்த்தாலே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல. இங்கே ஜே அதுக்கு என்ன, நான் ஒன்றும் பண்ணலை, அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜேவை தான் பார்த்துட்டு இருக்காரு நம்ம என்ஒய். ஸோ இப்போ என்ஒய் தான் ஜே ஒரு மாதிரி பொறுமையாக இங்கே பாரு, என் ஐஸை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ஒய் ஜேவோட ஐஸை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. நம்ம ஜேவும் அப்படியே ஒரு மாதிரி என்ஒயோட ஐஸை மட்டுமே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இது போதும், இதோடைய அன்கட்டை நான் டெலியில் போடுறேன், ஓகேவா? டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குடா. ஸோ என்ஒயும் ஜேக்கும் இருக்கக்கூடிய மிச்ச சீன்ஸ், அதாவது 18+ சீன்ஸ், ஸோ அதனால் நான் சொல்கிறேன், அது வந்து டெலிகிராமில் வந்துடும். ஸோ டெலிகிராம் பக்கம் வந்துடும், ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே அன்கட்டை நம்ம டெலிகிராமில் பார்க்கலாம், ஓகேவா? அன்கட் வேணுன்றவங்க டெலி பக்கம் வந்துடுங்க. ஸோ ஏன்னா இதுக்கப்புறமா 18+ போச்சுன்னா எசக்க பொசக்க ஆயிரும். ஸோ சேனலுக்கு நல்லதில்லை.
ஸோ நான் அன்கட்ட டெலிகிராமில் போடுறேன். டெலிகிராம் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டெலிகிராம் பார்க்கணுங்கிறவங்க நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்க்கை டச் பண்ணி டெலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டெலிகிராம் பக்கம் வந்துருங்கடா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பாட்டோட சீக்கிரம் வரேன். வரட்டா?